ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு யாரோ வடைக்காக பிரச்சனை பண்ணுறாங்களாம். கல்யாண வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து கொடுக்கணும்னு ஓடியாந்து பார்த்தா நம்ம மனோஜ் தம்பி எல்லாருக்கும் வடை வைக்கிறாங்கடா, எனக்கு வடை வைக்கலடா, அது சின்ன வடையாக வைக்கிறாங்கடான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. டேய், வடையில் ஓட்டலில் வடை சின்னதாக இருக்குது, எதுக்குடா இப்படி அக்கப்போர் பண்ணுற, எல்லா வடையும் தூக்கி உனக்கு தரேன்டா, நம்ம தாண்டா கல்யாணத்தை நடத்துகிறோம், இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு வடை தரலன்னா கோவம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. கடைசியில் இவரை சமாதானம் பண்ணி விட்டு இங்கே வந்தா கிரைண்டர் கொடுக்க சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒப்பார வைக்கிறாரு பொண்டாட்டிக்கிட்ட. சேலாகாத இருக்குல்ல, அதை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கலன்னா முத்து பேசியே சாப்பிடுச்சிருவான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆளுக்கு அவன் கவலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனாவுக்கு ஒரு பக்கம் அக்கா எப்படியாவது நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிச்சிடணுன்ற எண்ணம், இன்னொரு பக்கம் நம்ம விஜயாவுக்கு இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ விமர்சையாக கல்யாணம் ஆகுதுன்ற ஒரு எண்ணம். ஆளுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பரபரப்பாக வேகமாக விறுவிறுப்பாக செஞ்சுட்டு இருக்க டைமில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு பாருங்க. நல்லா வருவீங்கயா, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கீங்க, கல்யாண வீட்டுக்கு கல்யாண இடத்துக்கு வந்தால் கம்முன்னு இருக்கணும், அதை விட்டுட்டு குட்டையை குழப்பறதுக்குன்னே 4 பேர் வருவாங்க. அந்த மாதிரி வளர்த்தியா ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இது நம்ம அருணுக்கு 2வது கல்யாணம்னு சொல்லிட்டாரு. டே அப்பா தம்பி போதும்டா, இந்த ஒரு வார்த்தை போதும்டா, காட்டு தீயா பரவேறிச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவி கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம முத்துக்கு அதுக்கு போக முத்து கேள்விப்பட்டோன்னே டெடனே பீஜியம் போட்டு வராரு. இவரோட நடைய பார்க்கணுமே, ஐயோ என் வாழ்க்கையில் அநியாயம் நடக்கலாமா, என் வீட்டில் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நீதி நேர்மையாக கிளம்பி வராரு. இங்கே வந்து பார்த்தா நம்ம மண்டபத்தில் ஸ்டேஜில் உட்காந்துருக்க அருணை பிடிச்சி டபக்குன்னு எடுத்து உழுப்புறாங்க. டே அப்பா நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோட தொடரும்னு போட்டாங்க. சீதாவோட கண்ணீர் மலங்குது. கடைசியில் உண்மை வெளியே வந்து நம்ம மீனாவோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.